8 கோடி வாட்ச் கட்டிய ஜூனியர் என்டிஆர். ஜூனியர் என்டிஆர் இப்போது வார் 2 என்ற இந்தி படத்தில் வில்லனாக நடித்து கொண்டிருக்கிறார். இந்தி படத்தில் வில்லனாக அறிமுகமாகிறார் என்றும் சொல்லலாம். சமீபத்தில் அந்த படத்தின் படப்பிடிப்புக்கு ஒரு வாட்ச் கட்டிட்டு வந்தார். அந்த படப்பிடிப்பு குழுவினர் அத்தனை பேருடைய பார்வையும் அந்த வாட்சில் தான் இருந்தது. ஏன்னா அந்த வாட்சுடைய மதிப்பு 8.5 கோடி ரூபா. எவ்வளவு? 8.5 கோடி ரூபா. பிராண்ட் மிலே என்ற வெளிநாட்டு வாட்ச் அது. இன்றைக்கு மார்க்கெட் விலை 8.5 கோடி ரூபா. இன்றைக்கு சினிமாவில் உள்ள எல்லா பிரமுகர்களும் ஜூனியர் என்டிஆர் கையில் கட்டி இருக்கிற 8.5 கோடி ரூபா வாட்சை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. டாக் ஆஃப் த டவுன் என்று கூட சொல்லலாம். பூஜா ஹெக்டேயின் 45 கோடி ரூபாய் பங்களாவை வாங்கி கொடுத்தது யார்? பூஜா ஹெக்டே தமிழில் கூட சில படங்கள் நடித்திருக்கிறார். இப்போ இந்தி படங்கள் சிலவற்றில் நடித்து கொண்டிருக்கிறார். ஆரம்பத்தில் 3 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிய பூஜா ஹெக்டே இப்போது 1 கோடி ரூபாய் தான் வாங்கிட்டு இருக்கார். ஏன்னா பூஜா ஹெக்டே நடித்த படங்கள் எல்லாமே தோல்வி. ஆனாலும் மும்பையில் கோடீஸ்வரர்கள் வாழும் ஜூகி கடற்கரை பகுதியில் 45 கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்களாவை விலைக்கு வாங்கியிருக்கிறார் பூஜா ஹெக்டே. பத்திரிகைக்காரர்கள் மீடியாக்காரர்கள் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, சம்பளமே அவ்வளோ வாங்கலை, 45 கோடி ரூபாய் எப்படி வந்தது பூஜா ஹெக்டேக்கு என்று பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஷாருக் கானுடன் லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார் பூஜா ஹெக்டே. ஒருவேளை ஷாருக் கான் வாங்கி கொடுத்துருப்பாரா என்று ஒரு சிலரும், இன்னொரு சிலர் தயாரிப்பாளர் ஒருவர் பூஜா ஹெக்டேயுடன் நெருக்கமாக இருக்கிறார், எனவே தயாரிப்பாளர் 45 கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்களாவை பூஜா ஹெக்டேக்கு வாங்கி கொடுத்தாரா என்றும் வதந்தி எழுந்து வருகிறது. அந்த தயாரிப்பாளர் பெயர் சாஜித் நதியத்வாலா. சாஜித் நதியத்வாலா பூஜா ஹெக்டேயுடன் நெருக்கமாக இருக்கிறார். அவர் பெருத்த கோடீஸ்வரர். அவர்தான் பூஜா ஹெக்டேக்கு 45 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள பங்களாவை வாங்கி கொடுத்துறார் என்றும் பரபரப்பாக பேசப்படுகிறது.